ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து லேட் ப்ளூமர்ஸ்க்காக இந்த மினிமம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸ்லோ லேர்னர்ஸ் ஆர் லேட் ப்ளூமர்ஸ்க்காக. ஓகே, ஸோ யூனிட் 15 இருந்து கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் சம் ஆஃப் த 2-3 மார்க் கொஸ்டின்ஸு ரிப்பீட்டடாக எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் ஆன்டிபயாட்டிக்ஸ்? ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? The medicines that have the ability to kill the pathogenic bacteria. சரியா? என்னது பேத்தோஜெனிக் பாக்டீரியா? நம்ம உடம்பில் வந்து தங்கி இருக்கக்கூடிய இந்த சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியாஸை கில் பண்ணக்கூடிய மெடிசின்ஸை தான் நான் என்ன சொல்கிறோம்? ஆன்டிபயாட்டிக்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் ஆன்டிபயாட்டிக்ஸ் என்னென்னா அமாக்சிலின். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, நேம் த சப்ஸ்டன்ஸ் விச் கேன் ஆக்ட் அஸ் போத் அனால்ஜெசிக் அண்டு ஆன்டிபைரட்டிக். அனால்ஜெசிக்னா வலி நிவாரணியாகவும், ஆன்டிபைரட்டிக்னா ஃபீவர் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுற ஒரு மெடிசனாகவும் யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன? ஆஸ்பிரின், பேராசெட்டமால். அப்போது 2 சப்ஸ்டன்ஸ் எழுதலாம். எதெல்லாம் வலி நிவாரணியாகவும் இருக்கும், காய்ச்சலுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் என்னது? ஆஸ்பிரின், பேராசெட்டமால். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்? வாட் ஆர் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்? ஸோ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் என்ன? ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் யூஸ் டு ரெடியூஸ் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் ரெடியூஸ் த ஃபர்மெண்டேஷன் அண்ட் த டீகம்போசிஷன் ஆஃப் த ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? ஒரு சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுறோம். அந்த சப்ஸ்டன்ஸோட வேலை என்ன? அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தோட க்ரோத்தை என்ன செய்யுது? ரெடியூஸ் பண்ணுறது தான் வேலை. ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் யூஸ் டு ரெடியூஸ் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் அண்டு ரெடியூஸ் த ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் லைக் ஃபர்மெண்டேஷன், டீகம்போசிஷனை தடுக்கிறது தான் என்னது? ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட். தென் ரைட் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஆஸ்பிரின். ஆஸ்பிரின்னா என்ன? அசிட்டைல், CH3COO இஸ் அசிட்டைல். சாலிசிலிக் ஆசிட், பென்சின் ரிங்கில் ஒரு ஆசிட் இருந்துருச்சு, அதுனா என்ன சொல்கிறோம்? அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஆஸ்பிரின். பென்சின் ரிங்கில் ஒரு அசிட்டைல் குரூப்பும் COOH இருந்தால் அது என்னது? ஆஸ்பிரின். ஆஸ்பிரின் என்னது? வலி நிவாரணி. அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். நெக்ஸ்ட், வாட் ஆர் பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள். பயோடிகிரேடபிள் பாலிமர்ஸ்னால் என்ன? பாலிமர்ஸ் விச் ஆர் டீகம்போஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் த என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தால் டீக்ரேட் பண்ணக்கூடிய அந்த பாலிமர்ஸை தான் என்ன சொல்கிறோம்? Biodegradable polymers. The polymers which are decomposed by the microorganism in the environment is called as what? The biodegradable polymers. Example PHB, PHBV இதெல்லாம் என்னது? biodegradable polymers-க்கு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட், வாட் ஆர் ஆன்டிஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள். ஸோ ஃபெர்டிலிட்டி அதாவது இனப்பெருக்கத்தை தடை செய்யக்கூடிய ட்ரக்ஸ் என்னெல்லாம்? சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ் தட் சப்ரஸ் ஓவுலேஷன் ஆர் ஃபெர்டிலைசேஷனையோ அல்லது ஓவுலேஷனையோ சப்ரஸ் பண்ணக்கூடிய சிந்தட்டிக் ஹார்மோன், மேன்மேட் ஹார்மோன்ஸ் தான் என்ன சொல்கிறோம்? ஆன்டிஃபெர்டிலிட்டி ட்ரக் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் மென்ஸ்ட்ரனால். ஓகே, மென்ஸ்ட்ரனால் இஸ் அன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ், வாட் ஆர் நார்கோட்டிக் அண்ட் நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள்ஸ். நார்கோட்டிக் அப்படின்னா என்னது? ஒரு ட்ரக் வந்து நமக்கு பெயின்லேருந்து ரிலீஃபை கொடுக்குது. ரிலீஃப் பெயின் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்லீப். தூக்கத்தை தந்து நம்ம பெயின்லேருந்து ரிலீஃபை கொடுத்துச்சுன்னா அந்த ட்ரக்ஸை என்ன சொல்கிறோம்? நார்கோட்டிக் ட்ரக்ஸ். அப்போது இது தூக்கத்தை தர்றதுனால இந்த ட்ரக்ஸ் எல்லாம் அடிக்டிவ்ஸ். ஓகே, தீஸ் ட்ரக்ஸ் ஆர் additives. Example morphine. Morphine is an example for narcotic drug. அடுத்தது நான் நார்கோட்டிக் ட்ரக் அப்படின்னா என்ன? அனால்ஜெசிக்ஸ் reduce the pain without causing impairment or consciousness. ஓகே, நம்மளோட
கான்ஷியஸ்னஸ்ஸு, அதாவது நம்மளை தூங்க வைக்காமல் நம்ம நம்ம வேலைகளை செய்துகிட்டே இருக்கலாம். அதே நேரம் பெயினும் என்ன ஆயிரும், அதிலேருந்து ரிலீஃப் ஆயிடலாம் பெயின்லேருந்து. அந்த மாதிரிப்பட்ட ட்ரக்ஸை என்ன சொல்கிறோம், நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ். எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் நான் நார்கோட்டிக் ட்ரக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு டு ஆன்டிசெப்டிக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஆன்டிசெப்டிக்னா என்ன, நம்ம புண்ணு எதுவும் வந்துச்சுன்னா அது செப்டிக் ஆகாமல் பாதுகாக்கிறது தான் ஆன்டிசெப்டிக். டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா என்ன, மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம இதில் தொற்றாமல் க்ளீனாக வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது டிஸ்இன்ஃபெக்டன்ட். சரி, ஆன்டிசெப்டிக் என்ன செய்து பாருங்கள், ஸ்டாப்ஸ் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். இந்த ஊண்டில் க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசத்தை என்ன செய்யுது, ஸ்டாப் பண்ணுது. அடுத்தது டிஸ்இன்ஃபெக்டன்ட் என்ன பண்ணுது பாருங்கள், ஸ்டாப்ஸ் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். அப்போ ரெண்டு பேருமே மைக்ரோ ஆர்கானிசத்தோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகேவா. அடுத்தது செகண்ட் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த ஆன்டிசெப்டிக்ஸை அப்ளைட் ஆன் லிவிங் டிஷ்யூஸ். ஓப்பனாக இருக்கக்கூடிய டிஷ்யூஸில் என்ன செய்யலாம், நம்ம ஆன்டிசெப்டிக்ஸை வைக்கலாம், அப்ளை பண்ணுறோம். அதே நேரம் இட் இஸ் யூஸ்ட் ஆன் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்ம கையெல்லாம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்டிசெப்டிக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு, இதுவும் ஹைட்ரஜன் பெராக்சைடு. நெக்ஸ்ட் ஒன்று இஸ் வாட் இஸ் ஆன்டாசிட்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். ஆன்டாசிட்ஸ்னால் என்ன, தீஸ் ஆர் யூஸ் டு ரிலீவ் த பேர்னிங் சென்சேஷன் இன் த ஸ்டொமக். ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஒரு வயிறு எரியக்கூடிய ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், அதை ரிலீவ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம், ஆன்டாசிட். எக்ஸாம்பிள் மில்க் ஆஃப் மெக்னீஷியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட், ஓகே, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆர் த சப்ஸ்டன்ஸ் which prevents the oxidative, okay, oxidative deterioration of food. ஃபுட்டோட ஆக்சிடைஸ் ஆகி அது கெட்டு போகாத தடுக்கிறது தான் என்னது, ஆன்டி ஆக்சிடென்ட். எக்ஸாம்பிள் என்ன, PHA, PHG. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட். ஸோ சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸ் which give sweet sensation and have no nutritional values. ஓகே, நம்ம நாக்குக்கு மட்டும் ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் அதில் எந்த ஒரு நியூட்ரிஷியஸ் வேல்யூவும் இல்லை. அந்த மாதிரிப்பட்ட ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் என்ன சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட். எக்ஸாம்பிள் சாக்கரின். சாக்கரின்னா நம்ம சுகர் ஃப்ரீன்னு சொல்கிறோம்ல, அதுதான் சாக்கரின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் சுகர் சப்ஸ்டிடியூயன்ட்ஸ். பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட் வேறு, சுகர் சப்ஸ்டிடியூயன்ட்ஸ். கிவ் எக்ஸாம்பிள். காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் யூஸ்ட் like sugars for sweetening but metabolized without the influence of insulin. அந்த டைஜஷன் ப்ராசஸில் மெட்டபாலிசத்துக்கு இன்சுலின் தேவையே இல்லை. எதுக்கு, இந்த சுகர் சப்ஸ்டிடியூயன்ட்ஸ். எக்ஸாம்பிள் சார்பிட்டால். ஸ்வீட்டுக்கு பதிலாக, இனிப்புக்கு பதிலாக நம்ம ஆட் பண்ணுறோம், அதே நேரம் அது நம்ம செல்லில் அப்சார்ப் பண்ணும்போது இன்சுலினோட தேவையே இல்லை. அந்த தேவையில்லாமல் அது என்ன செய்யும், மெட்டபாலிசத்தில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை என்ன சொல்கிறோம், சுகர் சப்ஸ்டிடியூயன்ட். எக்ஸாம்பிள் என்ன, சார்பிட்டால். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் அனஸ்தட்டிக், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். அனஸ்தட்டிக்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். த ட்ரக்ஸ் விச் ப்ரொடியூஸ் லாஸ் ஆஃப் சென்சேஷன். ஓகே, நமக்கு அனஸ்தட்டிக்னா என்ன, நம்மளோட சுய நினைவை இழக்க செய்யக்கூடிய சப்ஸ்டன்சஸ் அல்லது ட்ரக்ஸை தான் என்ன சொல்கிறோம், அனஸ்தட்டிக். திரும்ப ஒருக்கா சொல்லாமா, த ட்ரக்ஸ் விச் ப்ரொடியூஸ் லாஸ் ஆஃப் சென்சேஷன் இஸ் கால்டு அனஸ்தட்டிக். ஓகே, ஸோ தேர் இஸ் ஜெனரல் அனஸ்தட்டிக், லோக்கல் அனஸ்தட்டிக், அப்படி 2 அனஸ்தட்டிக் இருக்குது. ஜெனரல் அனஸ்தட்டிக் அப்படின்னா என்ன, இட் காசஸ் ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஓகே, ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னா, கான்ஷியஸ்னஸ் ஃபுல்லாக போயிடும், திரும்ப நமக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். அதுதான் என்ன சொல்லணும், ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பை அஃபெக்டிங் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்.
நம்மளோட மூளையை என்ன செய்யும், இது அஃபெக்ட் பண்ணக்கூடிய, அதனால நமக்கு ஒரு ஹோல் பாடி அனஸ்தீஷியா மாதிரி ஆயிரும். சரியா? அதுதான் என்ன சொல்கிறோம், ஜெனரல் அனஸ்தட்டிக். எக்ஸாம்பிள் ப்ரொப்போஃபால். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன, ப்ரொப்போஃபால். அடுத்தது லோக்கல் அனஸ்தட்டிக் அப்படின்னா என்னது? இட் காசஸ் லாஸ் ஆஃப் சென்சேஷன் இன் த ஏரியா இன் விச் இட் இஸ் அப்ளைடு வித்தவுட் லாஸிங் கான்ஷியஸ்னஸ். நம்ம வந்து முழிச்சு தான் இருப்போம், ஆனால் அந்த எந்த இடத்துல நமக்கு அதை அனஸ்தீஷியா கொடுத்துருக்காங்களோ அந்த இடம் மட்டும் என்ன ஆகும், அந்த உணர்வு இல்லாமல் மறத்து போய் இருக்கும். ஓகே, ப்ரோகெயின். எக்ஸாம்பிள் என்னது, ப்ரோகெயின். ஸோ திஸ் இஸ் 5 mark question. ப்ளீஸ் ஸ்டடி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ரைட் a note on vulcanization of rubber. சரியா? வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ரப்பர் ட்ரீலேருந்து எடுக்கிறோம் பாருங்கள், ரப்பர் சாப். ஓகே, இந்த ரப்பர் ட்ரீலேருந்து எடுக்கக்கூடிய ரப்பரை நேச்சுரல் ரப்பர் அப்படிங்கிறோம். இது ஸ்ட்ராங்காக இருக்காது, அதோட எலாஸ்டிசிட்டியும் கம்மியாக இருக்குது. அதான் பாருங்கள், அதோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணவும் எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம் டு த நேச்சுரல் ரப்பர். அதை தான் வல்கனைசேஷனுங்கிறோம். ஓகே, ஸோ நேச்சுரல் ரப்பர் இஸ் நாட் ஸோ ஸ்ட்ராங் ஆர் எலாஸ்டிக். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நேச்சுரல் ரப்பர் கேன் பி மாடிஃபைடு பை த ப்ராசஸ் கால்டு வல்கனைசேஷன். ஓகே, நேச்சுரல் ரப்பரோட ப்ராப்பர்ட்டிஸை என்ன செய்ய போகிறோம், மாடிஃபை பண்ணுறோம் பை ஆடிங் சம் கெமிக்கல் இஸ் கால்டு வாட், வல்கனைசேஷன். பாருங்கள், நேச்சுரல் ரப்பரில் 3 to 5% சல்ஃபரும் யூஸ் பண்ணி 100 to 150 degree செல்சியஸில் என்ன செய்கிறாங்க, ஹீட் பண்ணுறாங்க. காசஸ் கிராஸ் லிங்கேஜ் ஆஃப் த சிஸ் 1,4 polyisoprene chains through disulfide bonds. Okay, cis 1,4 polyisoprene செயினை ஒரு டைசல்ஃபைட் பாண்ட் மூலமாக அந்த நேச்சுரல் ரப்பரில் கொண்டு வந்துடுது. இதனால் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நேச்சுரல் ரப்பர் என்ன ஆகுது, ஆல்டர்ட் பை கண்ட்ரோலிங் த அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் வல்கனைசேஷன். ஓகே, ஸோ வல்கனைசேஷன்லாம் ஒன்றும் இல்லை, 3 to 5% சல்ஃபரை யூஸ் பண்ணி 100 to 150 டிகிரியில் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதுனால அந்த நேச்சுரல் ரப்பரோட எலாஸ்டிசிட்டியும் அதோட ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகிறது தான் வல்கனைசேஷன் அப்படிங்கிற. இதில் எவ்வளோ சல்ஃபர் ஆட் பண்ணால் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் பாருங்கள். ரேஷியோ ஆஃப் சல்ஃபர் 1 to 3% இருந்துச்சுன்னா சாஃப்டாகவும் ஸ்ட்ரெச்சியாகவும் இருக்குமா. அதே நேரம் 3 to 10% இருந்துச்சுன்னா அந்த ரப்பர் ஹார்டராகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குமா. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, டிஃப்ரென்ஷியேட் தெர்மோபிளாஸ்டிக் அண்டு தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். தெர்மோபிளாஸ்டிக்னா என்ன, தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்னா என்னன்னு பாருங்கள். தெர்மோபிளாஸ்டிக்ஸ் ஆர் லீனியர் பாலிமர், whereas thermosetting plastics are cross-linked polymer. பாருங்கள், see this thermoplastic becomes soft on heating and hard on cooling. இதை ஹீட் பண்ணும்போது அப்படியே மெல்ட் ஆயிரும் தெர்மோபிளாஸ்டிக். ஹார்ட் ஆகும்போது, கூல் பண்ணும்போது ஹார்ட் ஆயிரும். ஆனால் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் அப்படின்னா பாருங்கள், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் it don't become soft on heating but sets on don't become soft on heating but set to an infusible mass upon heating. ஹீட் பண்ணும்போது அது ஹார்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இதை என்ன சொல்கிறோம், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், தே கேன் பி ரீமோல்டட். தெர்மோபிளாஸ்டிக்ஸ் கேன் பி ரீமோல்டு பண்ணலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் கெனாட் பி ரீமோல்டட். நெக்ஸ்ட் ஒன்று, சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் polyethylene, PVC, polystyrene are example for thermosetting plastic. Here bakelite, melamine, formaldehyde are some of the example for thermosetting plastic. அங்கே தெர்மோபிளாஸ்டிக்கு polyethylene, PVC, polystyrene. thermosetting plastic என்னது, bakelite, melamine,
formaldehyde resins are example for this thermosetting plastics. Define TFM value. See, in the TFM na total fatty matter. Okay, so the soap oda quality describe பண்றதுக்கு நம்ம soapல பார்க்கலாம். The quality of soap is described in terms of total fatty matter TFM. Okay, value. It is defined as, what is TFM? It is defined as the total amount of fatty matter that can be separated from a sample after splitting with mineral acid. Okay, soap mineral acid la treat பண்றோம். பண்ணும்போது எவ்வளோ ஃபேட்டி மேட்டரை அதிலிருந்து எடுக்க முடியுமோ அதுதான் TFM. ஹையர் த TFM quantity in the soap, it is better quality. Okay, soap is better quality. See, as per BIS standards, grade 1 soapல எவ்வளவு TFM இருக்கணும்? 76% TFM. Okay, next grade 2 soapல 70% TFM இருக்கணும். grade 3 soapல 60% TFM இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், define saponification. Soaps are made from animal fats or vegetable oils. They contain glyceryl esters of long chain fatty acid. Okay, glyceryl esters of long chain fatty acid. When the glycerides are heated with a solution of sodium hydroxide, they become soap and glycerol. This reaction is called as what? Saponification reaction அல்லது soap formation reaction. See, what are antihistamines? Give example. Antihistamines-னா என்ன? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவ் பார்ட்டு. ஓகே, ஹிஸ்டமின் 1 ரெசப்டார் என்ன செய்யுது? ஹிஸ்டமின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு தும்மல்லாம் வந்துட்டுருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்போ அந்த ஹிஸ்டமின் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால தான். அப்போது ஆன்டிஹிஸ்டமின்ஸ்னால் என்னது? த ஹிஸ்டமின்ஸை பிளாக் பண்ணுறது. ஓகே, ஆன்டிஹிஸ்டமின்ஸ் பிளாக் ஹிஸ்டமின் ரிலீஸ் ஃப்ரம் ஹிஸ்டமின் 1 receptors. ஓகே, ஸோ யூசஸ் என்ன? டு ப்ரொவைட் ரிலீஃப் ஃப்ரம் த அலர்ஜி எஃபெக்ட். நம்ம தும்மல் இது மாதிரி வர்றது ஸ்டாப் பண்ணுறது தான் இந்த ஆன்டிஹிஸ்டமின். எதெல்லாம் ஆன்டிஹிஸ்டமினாக யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். சிட்ரசின், லிவோசெட்டிசைன், இதெல்லாம் ஆன்டிஹிஸ்டமின்ஸாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, ரைட் a note on copolymer. A polymer containing 2 or more different kinds of monomer unit is called as what? Copolymer. சேம் டைப் ஆஃப் மோனோமரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோனோமர் இருந்துச்சுன்னா அந்த பாலிமரை என்ன சொல்கிறோம்? கோபாலிமர். எக்ஸாம்பிள் என்ன? பியூனாயஸ் SBR ரப்பர் contains styrene, butadiene monomer units. 2 different units are there. Next one is Bunayan nylon 66. These are the example for copolymers. Okay, next question is, explain the terms drug, medicine, chemotherapy. Drug, what is drug? A drug is a substance that is used to modify or explore physiological systems or pathological states. Okay, pathological, physiological system or pathological states for the benefit of the recipient. It is used for the purpose of diagnosis, prevention, cure, relief of a disease. ட்ரக்குனா என்ன? ட்ரக்குனா ஒரு சப்ஸ்டன்ஸ். அது என்ன செய்யுது? மாடிஃபை ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம், பேத்தாலஜிக்கல் ஸ்டேட்ஸு எக்ஸ்ப்ளோர் பண்ணவும், மாடிஃபை பண்ணவும், அது மட்டும் இல்லை அது நமக்கு க்யூர் பண்ணவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். மெடிசின்ஸ்னால் என்ன? த ட்ரக் விச் இன்டராக்ட் வித் மேக்ரோமாலிகுலர் டார்கெட்ஸ் such as proteins to produce a therapeutic and useful biological response is called medicine. Medicine என்ன? ப்ரோட்டீன்ஸோட இந்த இன்டராக்ட் பண்ணக்கூடிய ட்ரக்கை மெடிசின்னு சொல்கிறோம்.
அது ஒரு யூஸ்ஃபுல் பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை நமக்கு கொடுக்குது. கீமோதெரபிக் அப்படின்னா என்ன? த ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் யூஸிங் மெடிசின் இஸ் நோன் அஸ் வாட்? கீமோதெரப்பி. கேன்சர் பேஷண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் அது என்ன செய்யும்? அது இது பண்ணும், ஹீல் பண்ணும். ஓகேவா? The next one is define the term therapeutic index. So therapeutic index is defined as the ratio between the maximum tolerated dosage of a drug. Okay, ஒரு எவ்வளோ தூரம் நம்ம பாடி வந்து டாலரேட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நம்ம பாடிக்கு என்ன செய்ய முடியும்? அந்த ட்ரக்கை கொடுக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அது டாக்ஸிக் ஆயிரும். ஓகே, தட் ட்ரக் பிகம்ஸ் டாக்ஸிக். அண்ட் த மினிமம் க்யூரேட்டிவ் டோஸ், கொஞ்சமாக எவ்வளோ குறைவாக கொடுத்தா நம்ம உடம்புல அது வந்து என்ன செய்யுது? க்யூர் பண்ணுது. பிலோ விச் த ட்ரக் இஸ் இன்எஃபெக்டிவ். அதுக்கு கீழேயும் போனால் அது என்ன செய்யாது? வேலை செய்யாது. இந்த வேல்யூ ஆஃப் தெரப்பட்டிக் இண்டெக்ஸ் இஸ் சேஃபர் இஸ் த ட்ரக்ஸ். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தெரப்பட்டிக் இண்டெக்ஸ். ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் போகக்கூடாது. ஸோ அந்த ஆவரேஜ் எவ்வளவு கொடுக்கணுமோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ரக் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட் ஆன் antagonistics. Okay, and agonistics. Antagonistics அப்படின்னா என்ன? A drug which block the message by binding to the receptor. Okay, receptorல bind ஆகி மெசேஜை பிளாக் பண்ணுது ரிசப்டார் சைடு அண்ட் இன்ஹிபிட்ஸ் டு நேச்சுரல் ஃபங்க்ஷன். நேச்சுரலாக நடக்கக்கூடிய, அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உள்ளே போயிடுச்சு, இதை ரிசப்டார் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகே, அப்போ ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன செய்யணும்? அங்கே மெசேஜ் செல்லுக்கு கொடுக்குது. செல்லுக்கு கொடுக்குறத என்ன செய்யணும்? இது தடுக்கணும். தடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்கை தான் என்ன சொல்கிறோம்? திஸ் ஆன்டகோனிஸ்ட். ஓகே, ஏகோனிஸ்ட்னா என்ன? A drug agonist or drugs which mimic the natural messages by switching on the receptor. ரிசப்டாரை இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது என்னது? agonist. Explain the action of antagonist and agonist with the example. See, antagonist அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நைட் டியூட்டி பார்க்குறவங்க என்ன செய்வாங்க? காஃபி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே முழிச்சே இருக்கணும்னு காஃபி குடிக்கிறாங்க. இந்த இதை தான் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நமக்கு வந்து தூக்கத்துக்கு காரணமாக ஒரு இது இருக்குது. ஓகே, தட் இஸ் அடினோசின். இந்த அடினோசின் என்ன செய்யும்னா, அங்கே நம்ம செல்லில் அடினோசின் ரிசப்டார்ஸ் இருக்கும். அந்த அடினோசின் ரிசப்டார்ஸோடு போய் ஒட்டிக்கும்போது இட் இன்டியூஸஸ் ஸ்லீப்பினஸ். ஓகே, நமக்கு தூக்கத்தை கொண்டு வருது. இப்போது நம்ம என்ன செய்கிறாங்க? தோஸ் ஹூ வாண்ட் டு அவேக், ஓகே, தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடிக்கும்போது என்ன ஆகுது பாருங்கள்? இந்த ஆன்டகோனிஸ்ட் ட்ரக் கஃபீன் என்ன செய்யுது? பைண்ட்ஸ் ஆன் த அடினோசின் ரிசப்டார்ஸ். அடினோசின் ரிசப்டார்ஸில் காஃபீன் போய் என்ன ஆகுது? அப்படி பைண்ட் ஆகி அது என்ன செய்யுது? நமக்கு தூக்கத்தை கொண்டு வராமல் இட் ரெடியூசஸ் ஸ்லீப்பினஸ் அண்டு இட் அவேக்ஸ் அண்ட் அவேக்ஃபுல்னஸ்ஸை நமக்கு தருது. அடுத்தது அகோனிஸ்ட்னா என்ன? அகோனிஸ்ட் இஸ் அ ட்ரக், இல்லை மார்ஃபின், அந்த இதெல்லாம் பெயின் கில்லர். சரிங்களா? ஸோ அந்த மார்ஃபின்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? மார்ஃபின் விச் இஸ் யூஸ்ட் அஸ் அ பெயின் கில்லர். இப்போ இந்த பைண்ட்ஸ் டு த ஓபியாய்டு ரிசப்டார்ஸ். இந்த ஓபியாய்டு ரிசப்டார்ஸில் பைண்ட் பண்ணி அந்த ட்ரக் என்ன செய்யுது? தட்டு ஆக்டிவேட்ஸ் த ஓபியாய்டு ரிசப்டார்ஸ். அதனால் நம்ம மார்ஃபின் போட்டாலும் நமக்கு என்ன செய்யாது? வலிக்காது. சரியா? வலி நிவாரணியாக தான் என்ன செய்கிறாங்க? இந்த மார்ஃபினை போடுறாங்க. அதே நேரம் இந்த ஓபியாய்டு ரிசப்டார்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய அகோனிஸ்ட் ட்ரக் என்ன செய்யுது? அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷனை சப்ரஸ் பண்ணுறதுனால அதோட மார்ஃபினோட வேலையை செய்ய விடாமல் தடுக்குது. அதனால் என்ன செய்யுது? நம்ம எதுக்காக அந்த மார்ஃபைன் போட்டோமோ அந்த வலி வந்து நமக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். தட் காசஸ் பெயின்.
So this is called as what? Agonist.